ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் காரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகியோட ஷிஃப்ட்டுங்கிற கார். இந்த மாருதி சுசுகி ஷிஃப்ட் காரை இந்தியாவில் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இரண்டாவது, இது நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார். மூணாவது மிக முக்கியமான ரீசனுங்கிறது ரீசேல் வேல்யூ. ஸோ இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் காருக்கு கூட நம்ம இன்னொரு கார் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த கார்னு பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியுடைய அல்ட்ரோஸ்ங்கிற கார். ஸோ முதல்ல ஃபியூல் ஆப்ஷனை பார்ப்போம். ஃபியூல் ஆப்ஷனை பார்க்கும்போது மாருதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டீசலில் கிடையாது. அதே நீங்கள் டாட்டாவோட அல்ட்ரோஸுக்கு போகும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மாருதியில் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே உங்களுக்கு பெட்ரோலை கொடுத்துருக்காங்க. அதே அல்ட்ரோஸில் நீங்கள் பெட்ரோல் டீசல் எதை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. பட் ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது மாருதியினுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 5,19,000 ஆரம்பிச்சு 7,58,000 வரைக்கும் இதனுடைய எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கு. இனி அல்ட்ரோஸினுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வேரியன்ட் எடுக்கும்போது இதனுடைய காஸ்ட்ங்கிறது 5,44,000 ஆரம்பிச்சு 7,59,000 வரைக்கும் இதனுடைய காஸ்ட் இருக்கு. அதே நீங்க மாருதியினுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் பெட்ரோலுக்கு போறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 6,66,000 ஆரம்பிச்சு 8,02,000 வரைக்கும் இருக்கு. அதே அல்ட்ரோஸினுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய காஸ்ட்ங்கிறது 6,99,000 ஆரம்பிச்சு 8,90,000 வரைக்கும் இதனுடைய காஸ்ட் இருக்கு. இந்த ரெண்டு காருமே ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய கார்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கார்லயுமே டைமென்ஷன் வைஸ் என்ன வித்தியாசம் இருக்கு, எதுல பாசிட்டிவ் கொடுத்திருக்காங்க, இல்ல எந்த கார் நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய லென்த்ங்கிறது 3840 mm, அல்ட்ரோஸ் 3990 mm. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் உங்களுக்கு 150 mm கம்மியான ஒரு லென்த்ல இருக்கு. விட்த்தை பார்க்கும்போது ஷிஃப்ட் காரோட விட்த்ங்கிறது 1735 mm, அல்ட்ரோஸ் 1755 mm. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் உங்களுக்கு 20 mm கம்மியான ஒரு விட்த் கொடுத்திருக்காங்க. ஹைட்டை பார்க்கும்போது ஷிஃப்ட் கார் உங்களுக்கு 1530 mm, அல்ட்ரோஸ் 1523 mm. அது அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் உங்களுக்கு 7 mm அதிகமான ஒரு விட்டு கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தத்தில் பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும் இல்ல செகண்ட் ரோவா இருக்கட்டும் ரெண்டு கார்லயுமே பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது, கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் கொடுத்திருக்காங்க. லெந்தை பொறுத்த வரைக்கும் 15 cm உங்களுக்கு அல்ட்ரோஸ் கார் கூடுதலா இருந்தாலும் கூட அந்த கூடுதலுடைய பெனிஃபிட்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பூட் ஸ்பேஸ்ல தான் கொடுத்திருக்காங்களே தவிர இன்டீரியர் ஸ்பேசிங்ல பெரிய அளவுல கொடுக்கல. இனி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது ஷிஃப்ட் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது 163 mm, அதே அல்ட்ரோஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது 165 mm. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் 2 mm கம்மியா கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ்ங்கிறது ஷிஃப்ட் கார்ல 2450 mm, அல்ட்ரோஸ் 2501 mm. அல்ட்ரோஸை விடையும் ஷிஃப்ட் கார் 51 mm கம்மியா கொடுத்திருக்காங்க. இனி கர்ப் வெயிட், அதாவது வண்டியோட மொத்த எடையை வச்சு பார்க்கும்போது ஷிஃப்ட் காரோட எடைங்கிறது 885 kg, அது அல்ட்ரோஸோட எடைங்கிறது 1036 kg. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் 151 kg கம்மியான ஒரு எடையை கொடுத்திருக்காங்க. இனி பூட் ஸ்பேஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஷிஃப்ட் கார் 268 லிட்டர், அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 345 லிட்டர் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் உங்களுக்கு 77 லிட்டர் அதிகமான பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பூட் ஸ்பேஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அல்ட்ரோஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லயுமே ஈக்குவலான ஒரு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா நீங்க டைமென்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லெந்த்ல உங்களுக்கு அல்ட்ரோஸ் அதிகமா இருக்கு, விட்த்ல அல்ட்ரோஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ், வீல் பேஸ், கர்ப் வெயிட், பூட் ஸ்பேஸ் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு அல்ட்ரோஸ் அதிகமான ஒரு இதை தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டைமென்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அல்ட்ரோஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இன்ஜின். இதுல நம்ம டீசல் இன்ஜினே கம்பேரிசன் எடுக்கல, அதே நேரத்தில் அல்ட்ரோஸ்ல உங்களுக்கு ஒரு டியூவல் ஜெட் கொடுத்திருக்காங்க, அதே நம்ம கம்பேரிசன் எடுக்கல. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே காமனா கொடுத்திருக்கக்கூடிய ஒரே இன்ஜினை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1197 cc கெபாசிட்டி, அதே அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 1199 cc கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் உங்களுக்கு 2 cc கெபாசிட்டி தான் கம்மியா கொடுத்திருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இனி பவரை பார்க்கும்போது ஷிஃப்ட் கார்ங்கிறது 81.80 bhp பவர் கொடுத்திருக்காங்க, அல்ட்ரோஸ் 84.82 bhp பவர் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் 3.02 bhp பவர் கம்மியான ஒரு பவர் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காரா இருக்கு. டார்க் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு வெஹிக்கிளுமே ஈக்குவலா 113 நியூட்டன் டார்க் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஷிஃப்ட் கார்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு, அல்ட்ரோஸ்ல மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 21.21 km/L, அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 19.05 km/L. அல்ட்ரோஸோட ஷிஃப்ட் கார் 2.16 km/L அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. இனி பவரா இருக்கட்டும் இல்ல டார்க்கா இருக்கட்டும் டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கட்டும் இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு வெஹிக்கிளும் பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் மேஜரா வந்திருக்கக்கூடிய மைலேஜ்ல இதற்கு மிக முக்கியமான காரணங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கர்ப் வெயிட்ங்கிறது ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 885 kg, அல்ட்ராஸ் 1036 kg, 151 kg உங்களுக்கு ஷிஃப்ட்டை விடையும் அல்ட்ராஸ் வந்து அதிகமான ஒரு வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் அல்ட்ராஸோட மைலேஜ்ங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்.
பார்க்கும்போது. ஸோ இந்த ரெண்டு காரனுடைய டாப் ரெண்டுமே நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா நெருங்கி வந்துருது. ஸோ 8 லட்சம் ரூபாங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு அமௌண்ட் கிடையாது, பல வருஷங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய அமௌண்ட். ஸோ இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய இந்த ரெண்டு கார்லையுமே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்லேருந்து அடுத்த காரில் என்ன அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க இல்லை கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. பவர் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் அல்ட்ரோஸ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ரிமோட்லேயே நீங்கள் பின்னால் கூடிய பூட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும், இதுவும் காமனாக உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிலுமே இருக்கு. லோ ஃபியூல் லைட் வார்னிங் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. அக்சசரி பவர் அவுட்லெட் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. நான் இப்படி காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே டயர்டாக வேண்டாம், பின்னால் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, அதுவும் அல்ட்ரோஸுக்கு பாசிட்டிவ் தான் இருக்கு. ட்ரங்க் லைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. வேனிட்டி மிரரும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டு ஹெட் ரெஸ்ட்ங்கிறது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக இருக்கு. அந்த ஹெட் ரெஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு வெஹிக்கிலுமே. இனி பின்பக்க சீட்ல சென்டர் ஆம்ரெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு ஷிஃப்ட் கார்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ஜர்னி டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் சீட் ஆம்ரெஸ்ட்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், இது உங்களுக்கு ஷிஃப்ட் கார்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. இனி முன்பக்கத்தில் வந்து கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே இருக்கு, பின்பக்கத்தில் கப் ஹோல்டர்ஸ் ரெண்டு வெஹிக்கிலுமே கிடையாது. இனி சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகு தண்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க, இது உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ் அதை கொடுத்துருக்காங்க. இனி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலுங்கிறது உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. இனி பார்க்கிங் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே பின்னால கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி ஃபைண்ட் மை கார் லொகேஷன்ங்கிறது உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அதே நேரத்தில் அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரிங்கிறது ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கீ பேண்டுங்கிறது ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ் கார்ல அதை கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்துறது மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய க்ளவ் பாக்ஸ் கூலிங்கிறது ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல இருக்கு. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் கார்ல முன்னால மட்டும்தான் இருக்கு, அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் அதை கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோலுங்கிறது உங்களுக்கு ரெண்டு கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் முன்னால இருக்கு, அதே நேரத்தில் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட்ங்கிறதா டிரைவருக்கு ஏதுவான ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. அது வெறும் ஒரு சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்டா இல்லாமல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்குது, அல்ட்ராஸுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா இருக்கு. இனி டெயில் கேட் அஜார், அதை பூட்டை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்குண்டான இண்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடியில் வந்துடும், இது உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. நீ டிரைவிங் மோட பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்ல எந்த ஒரு டிரைவிங் மோடும் கிடையாது, அல்ட்ரோஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டருங்கிறது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரிங்கிறது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. இனி இன்டீரியர்ல என்ன விஷயங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டாக்கோமீட்டர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெஹிக்கிலுமே உங்களுக்கு லெதர்ல அப்போல்சரி கிடையாது, ஃபேப்ரிக்ல தான் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. இனி லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீல் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. வெளியில என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க வண்டிக்குள்ளாடி பார்த்துக்கலாம், அது ஷிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க, அல்ட்ரோஸ்ல கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நீ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கோ கண்ட்ரோல்ங்கிறது ஷிஃப்ட்ல கொடுக்கல, அல்ட்ரோஸ் அதை கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம், இது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. இனி வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி ஃபோக் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் அல்ட்ரோஸ் ரெண்டுலயுமே முன்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. இனி பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம், அதை நீங்க சைடு மிரர்ஸை மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது, நீங்க எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி ரெயின் சென்சிங் வைப்பரை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. வைப்பர், வாஷர், டீஃபோகர் இந்த மூணு விஷயமே உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. பவர் ஆண்டனா ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி பின்பக்கத்தில் ஸ்பாய்லர், அதாவது ஸ்போர்ட்டி லுக்கு வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம், இது ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. இனி குரோம் கார்னிஷ்ங்கிறதா விண்டோ சில்ல வரக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பீடுங்கிறது ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ்ங்கிறது ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. இனி கார்னரிங் ஃபோக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்ல கிடையாது, அல்ட்ரோஸ்ல கொடுத்துருக்காங்க, இது டிரைவருக்கு ரொம்ப ஏதுவான விஷயம் கூட. இனி எல்இடி டிஆர்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா இருக்கு. எல்இடி ஹெட்லைட்ஸ்ங்கிறது ஷிஃப்ட்ல இருக்கு, அல்ட்ரோஸ்ல கிடையாது. எல்இடி டெயில் லாம்பும் அதே மாதிரி ஷிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க, அல்ட்ரோஸ்ல கிடையாது. இனி வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் காரோட வீல் சைஸ்ங்கிறது 15 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரோஸோட டாப் ரெண்டு எடுக்கும்போது 16 இன்ச்சில் உங்களுக்கு வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இனி என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலுமே டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ ரெண்டு வெஹிக்கிலுமே இருக்கு. யூஎஸ்பி, ஆக்ஸ், ப்ளூடூத் மூணையுமே வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து ரெண்டு வெஹிக்கிலுமே காமனா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அல்ட்ரோஸ்ல இருக்கு, அதனால ஷிஃப்ட்ல கிடையாது. விலையை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஷிஃப்ட்டை விடையும் அல்ட்ரோஸுக்கு 25,000 நீங்க கம்மியாக கொடுக்குறீங்க. இருந்தாலும்
ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்விஃப்டோடைய அதிகமான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு அல்ட்ராஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப மிக முக்கியமான விஷயம் சேஃப்டி. நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குது, அதை சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஒரு வண்டி எடுக்கும்போது அந்த வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குது, அதனுடைய காஸ்ட் என்ன, அதனுடைய அழகு என்ன, இது தான் பார்க்குறோம். அது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கிறது சேஃப்டி. ஸோ சேஃப்டியினுடைய அடிப்படையில் இந்த ரெண்டு காரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். குளோபல் என்கேப் ரேட்டிங், அதாவது கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கிறது இது குளோபலில் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங். இந்த ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் காருக்கு 2 ரேட்டிங் தான் இருக்குது. அவுட் ஆஃப் 5ல 2 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அதே அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார். ஸோ சேஃப்டியில் உங்களுக்கு அல்ட்ராஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஸ்விஃப்டால் முடியாது. அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் சேஃப்டி ஓரியன்ட் வெஹிக்கிள். எந்த ஒரு ஃபேமிலியை கேரி ஓவர் பண்ணி போகிறதுக்கும் ஒரு பெர்ஃபெக்டான காருங்கிறது சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அல்ட்ராஸ் தான். சென்ட்ரல் லாக் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. பவர் டோர் லாக்ஸ் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக் 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ்ங்கிறது 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே உங்களுக்கு டியூல் ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு சீட் பெல்ட், அந்த சீட் பெல்ட் வார்னிங் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. டூர் அஜார் வார்னிங் 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபைலைசிங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதாவது உங்கள் கீழே கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் இக்னைட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. கிராஷ் சென்சார் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. நீ சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. இன்ஜின் செக் வார்னிங் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் அல்ட்ரோஸ் 2லையுமே கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் கேமரா 2 வெஹிக்கிலுடைய டாப் எண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே இருக்குது. ஸ்பீட் அலர்ட் 2 வெஹிக்கிலுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், அதை நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண மறந்தாலும் கூட வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகும்போது ஒரு 10 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக் எல்லா டோருமே லாக் ஆயிரும். அதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக். இது 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் 2 வெஹிக்கிலுமே காமனாக இருக்குது. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமான இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக், இது உங்களுக்கு ஷிஃப்ட்டில் கிடையாது, அல்ட்ரோஸில் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஷிஃப்ட்டோடையும் அல்ட்ரோஸ் கொஞ்சம் பெரிய காராக தான் இருக்குது. அடுத்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 வெஹிக்கிலுமே ஈக்குவலாக இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள், அதாவது ஆடட் ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு ஷிஃப்ட்டோடைய அல்ட்ரோஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இனி கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20000 கம்மியாக கொடுக்கும்போது கூட உங்களுக்கு ஷிஃப்ட்டோடைய அல்ட்ரோஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஷிஃப்ட் கார் வெறும் 2 ஸ்டார் தான் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அது அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராக இருக்குது. இன்ஜினை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 வெஹிக்கிலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே நீங்கள் மைலேஜை மட்டுமே வச்சு போறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷிஃப்ட் காருக்கு போகலாம். ஏன்னா அல்ட்ராஸை விடையும் 2 கிலோமீட்டர் அதிகமாக மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக உங்களுக்கு ஷிஃப்ட் கார் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.